ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன செய்யும் நீச்சபங்க ராஜயோகம். இதன் தலைப்பு. கிரகங்கள் தரக்கூடிய பலன்களில் புரியாத புதிரான ஒரு விஷயம் இந்த நீச்சபங்க ராஜயோகம். முதல் ஒரு கிரகம் நீச்சம்னா சுத்தமாக வலு இழந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இங்கே வலு என்பது அந்த கிரகத்தினுடைய ஒளித்தன்மையை இழந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ அமாவாசையில் இருக்கும்போது சந்திரன் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னு தான் அர்த்தம். விருச்சிகத்தில் தானே சார் அவர் நீச்சமாவார்னா அமாவாசை அப்பயும் நீச்சமாயிருவார். ஏன்னா ஜீரோ, அவருக்கான ஒளியே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். மற்ற கிரகங்களுமே ஒளி பொருந்திய ஒரு வீட்டில் உச்சங்கிற நிலையில் அதற்கு நேர் ஆப்போசிட் வீட்டில் ஒளி இழந்த நிலைக்கு வரும். அதாவது உங்கள் பாக்கெட்டில் 10 பைசா கூட பணம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பிச்சைக்கார மைண்ட் செட்டில் இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு நிலை தான் நீச்சம். அந்த நீச்சத்திற்கு பங்கம் கிடைத்து அதுவே யோகமாக மாறுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இழந்த ஒளியை வேறு ஒரு ஒளி பொருந்திய கிரகத்தின் மூலமாக அல்லது வீடு கொடுத்தவரின் மூலமாக அல்லது வக்ரம் அடைவதன் மூலமாக அல்லது வர்க்கோத்தமம் அடைவதன் மூலமாக அந்த கிரகம் திரும்ப பெறது தான். பொதுவாக நம்மளுடைய மூல நூல்களில் பார்த்திங்கன்னா 3-4 கிரகங்கள் நீச்சம் அடைந்திருந்தாலும் சூரிய சந்திரன் போன்ற ஒளி பொருந்திய கிரகங்கள் யாரேனும் ஒருவர் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருந்து விட்டால் அனைத்து கிரகங்களுக்கும் நீச்ச பங்கம் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீச்சம் என்பது ஒரு நிலை, நீச்ச பங்கம் என்பது இன்னொரு நிலை, நீச்ச பங்க ராஜயோகம் என்பது 3வது நிலை. ஒரு நீச்சம் பங்க ராஜயோகம் பெற்ற கிரகம் என்ன செய்யும்? ஒரு உதாரணமாக, இப்போ சனி பகவான் மேசத்தில் நீச்சம், அவர் நீச்சம் அடைந்து விடுகிறார். இவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் மகரத்தில் உச்சம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை, இதன் மூலம் ஒரு நீச்சபங்கம் அவருக்கு கிடைக்கும். இருந்தாலும் இவங்க 2 பேருமே பாவக்கோள்கள். இங்கே வெறும் நீச்சபங்கம் மட்டுமே கிடைக்கும். இது ராஜயோகம் ஆயிடுச்சா சனிக்குன்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சுக்கிரன் துலாத்திலிருந்து ஆட்சி பெற்றபடி சனி பகவானை பார்த்துட்ருக்கார். இது ஒரு வகையில் நீச்சபங்க ராஜயோகத்தின் அளவு. குரு பகவான் தனுசில் ஆட்சி பெற்ற நிலையில் சனியை பார்த்துட்ருக்கார். இங்கே குருவும் பார்த்து சுக்கிரனும் பார்த்து வீடு கொடுத்தவனும் வலுப்பெறும்போது முழுமையான நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும். சரி, நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற கிரகம் என்ன செய்யும்? தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ விசேஷங்களை ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு தராமல் தடைகள் செய்து பிரச்சனைகளை தந்து ஒரு மாதிரியான குளறுபடிகளை கொடுத்து அதன் பிறகு அதை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ரிட்டர்ன் தரும். இதுதான் நீச்சபங்க ராஜயோகத்தோட சூழ்ச்சி. அந்த கிரகம் தர வேண்டிய ஆதிபத்தியம் நமக்கு கிடைக்கிறதுல பலவிதமான தடைகள் ஏற்படும். அதே மாதிரி அந்த கிரகம் நின்ற வீட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கிறதுலையும் நிறைய தடைகள் இருக்கும். ஒரு உதாரணமாக, இப்போ இது ஒரு துலா லக்ன ஜாதகம்னு எடுத்துக்குவோம். இப்போ நான் சொன்ன சனி நீச்சம், நீச்சபங்க ராஜயோகங்கிறது துலா லக்ன ஜாதகம். இப்போ இவருக்கு 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துக்கிட்டார். 4-5 கூடையவராகவும் ஆகும்போது 4ஆம் இடம் ரீதியான கல்வி கிடைப்பதில், 4ஆம் இட ரீதியான சொத்துக்கள் சேர்ப்பதில், 5ஆம் இடம் ரீதியான பூர்வீகம் கிடைப்பதில், 5ஆம் இடம் ரீதியாக குழந்தைகள் பிறப்பதில், 7ஆம் இடம் ரீதியான திருமணம் நடப்பதில், 7ஆம் இடம் ரீதியான குடும்பம் அமைவதில், கூட்டு அமைவதில் தடைகள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும். 4-5 கூடையவர் 7ல் நீச்சம் அடைகிறார். ஆனால் அவர் நீச்சபங்க ராஜயோகமும் அடைஞ்சிருக்கார். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த 4, 5, 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு மறுக்கப்பட்டு பெரிய அளவில் அது கிடைக்க முடியாமல் தடைகளாகி அதன் பிறகு அது கிடைக்கும். ஆனாலும் இது நீச்சம்தான். மெயினாக அந்த கிரகம் வலுவை இழந்துருச்சு, அதுக்கிட்ட காசு இல்லை, மற்றவங்க கொடுக்கறத வச்சுக்கிட்டு ஏதாவது மேக்கப் பண்ணுது. அப்படிங்கும்போது அந்த ஒரு 4, 5, 7ஆம் ஸ்தானங்களுக்கான வலிமை என்பது ஜாதகருக்கு கிடைக்க பெற்றாலும் கூட அது ஒரு மன வருத்தத்தின் ரீதியாகவும் மனதளவில் ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியதாகவுமே கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் இந்த நீச்சபங்க ராஜயோகத்தினுடைய அமைப்பு. நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை காரகத்துவத்தை சுயமாக செய்ய இயலாத நிலையை அடைந்து விடுகிறது. இதுதான் நீச்சத்தினுடைய தத்துவம். அதன் பிறகு அது நீச்சபங்கம் பெறும்போது, நீச்சபங்க ராஜயோகம் பெறும்போதும் அது மற்ற கிரகங்களின் தயவினால், மற்ற கிரகங்களுடைய ஒளியினால், மற்றவர்கள் கொடுக்கும் உதவியினால் தான் செய்ய வேண்டியதை செய்கிறது. இப்போ ஒரு பொண்ணை பெத்தாப்பா இருக்காரு, பொண்ணுக்கு நல்ல இடம் பேசி முடிச்சிட்டாரு, நல்ல வசதியான வீடு, மாப்பிள்ளை வீட்டில் 100 பவுன் நகை கேட்குறாங்க. இவருக்கு அவ்வளோ வசதியெலாம் இல்லை.
ஏதோ 10-15 பவுன் போட்டு கட்டி கொடுத்துடலான்னு நினச்சி இவர் வளர்த்து வச்சுருக்காரு. பொண்ணை நல்லா படிக்க வச்சுருக்காரு, ஒழுக்கமான பொண்ணு. ஆனால் காசு பணம் இல்லை, வந்திருக்கிறதோ பெரிய இடம். 100 பவுனுக்கு கம்மியாக போட்டாலும் அங்கே மரியாதை இருக்காதுங்கும் போது ஒவ்வொரு சொந்தக்காரங்கள்ட்டையா ஒரு 5 பவுன் கொடு, ஒரு 10 பவுனு கொடு, நீ இவ்வளோ லோனு கொடு, இந்த பத்திரத்தை வச்சுட்டு கடனை கொடுன்னு வாங்கி அதை செய்கிறது மாதிரி. என்னதான் அவர் அந்த பொண்ணுக்கு நல்லதை செய்து விட்டார் என்றாலும் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த வேதனை, இவர் பல பேர்கிட்ட கையை ஏந்திருக்கார் இல்லையா? தன்னுடைய உண்மையான கடமை தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது. ஆனால் அதை அவரால் செய்ய முடியாத சூழல் இருக்கும்போது மற்றவர்களின் உதவியினால் அந்த மனம் முடிக்கும் வைக்கும் வேலை. இதுதான் நீச்சபங்க ராஜயோகம் பண்ணுற கிரகம். நம்ம இதை ராஜயோகம் அப்படின்னு எடுத்தாலும் கூட வெளியில் பார்வைக்கு யாருக்கும் தெரியாது. நல்லா அப்பா பொண்ணு இப்போ கல்யாணத்தை சிறப்பாக செஞ்சுட்டார் ஏம்பர். அவர் பட்ட கடனும் அவர் பட்ட வேதனையும் அவர் கையேந்தி என்று ஏந்தி நின்ற நிலையும் மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு கிரகம் நீச்சம் என்பது நீச்சம்தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது நீச்சபங்கம் அடையும் போது அந்த பலன்கள், அதனுடைய காரகத்துவம், அதனுடைய ஆதிபத்தியம் நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கிடைக்காதது மாதிரியே தோன்றும். பலவிதமான தடைகளை தரும், பலவிதமான குளறுபடிகளை கொடுக்கும். அதன் பிறகு படிப்படியாக அது கிடைக்கும். இந்த பலவிதமான குளறுபடிகளின் அடிப்படையினாலேயே நமக்கு அந்த பலன்கள் கிடைத்தும் கூட அதை மனம் முழு சந்தோஷத்தோடு ஏற்றுக்காது. எப்படி அந்த கல்யாண நாள் அன்றைக்கி அவங்க அப்பா சந்தோஷமாக வாழ்த்திக்கிட்டே உட்காந்துருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஐயோ கடனை கட்டணுமே, அடுத்த மாதம் வட்டியை கட்டணுமே, அது எப்போ திருப்பி கேட்பானோ தெரியலையே, சொந்தக்காரங்கள்ட்ட வேறு காசை வாங்கியிருக்குமே, நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டை கண்டை வந்துடுச்சுன்னா சொல்லி காட்டிடுவாங்களோ, இந்த எண்ணங்கள் வரும் இல்லையா? இதுதான் அந்த நீச்சபங்க ராஜயோகத்தினுடைய சிறப்பு. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைப்பதில் தடைகள் ஏற்பட்டு கடும் போராட்டத்திற்கு பிறகு பலருடைய கூட்டு முயற்சியின் மூலமாக கிடைக்கப் பெறுவதும், அப்படியே அது கிடைக்கப்பெற்றாலும் அதனால் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் போய்விடுவதும் தான் நீச்சபங்க ராஜயோகத்தோட சிறப்பு. நீச்சம் என்பது நேரடியாக அந்த கிரகம் வலுவை இழப்பது, அதற்கு பங்கம் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைப்பது. இப்போ உதாரணமாக ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சிச்சுனாலும் நீச்சபங்கம் கிடைச்சிடும். இப்போ உதாரணமாக செவ்வாய் கடகத்தில் நீச்சம், ஒரு மேசலக்ன ஜாதகம் செவ்வாய் கடகத்தில் நீச்சம், புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உட்காந்துட்டுருக்கார். இப்போ ராசி அம்சம் 2லேயுமே செவ்வாய் அங்கேயே தான் இருப்பார். இது வர்க்க உத்தமம்னு சொல்லுவாங்க. இது நீச்சம், அதுக்கு நீச்ச பங்கம் அப்படின்னு வந்துடும். அதே நேரத்தில் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமாக இருக்கார் ரிஷபத்தில். இப்போ இது பார்த்திங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம். அவர் வீடு கொடுத்தவரின் வலுவினால் தயவினால் செயல்படும் திறனோடு இருக்கிறார், செயல்திறன் மிக்கவராக இருக்கிறார். மேற்கொண்டு குரு பகவான் அங்கேயே இருக்கார், உச்சம் பெற்ற குரு. அவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் உட்காந்துட்டுருக்காரு. செவ்வாய்க்கும் குருவுக்கும் நிறைய தூரம் இருந்தாலும் வீடு கொடுத்தவனும் உச்சம், உடன் இருப்பவனும் உச்சம்ங்கிற நிலையில் ஜாதகர் நீச்சபங்க ராஜயோகத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராவார். பட் இதில் லக்னாதிபதிங்கிறவர் நேரடியாக நீச்சம்தான். அதனால் அவருக்கு நல்ல அப்பா இருப்பாங்க, நல்ல அம்மா இருப்பாங்க, நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும், நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. இதன் மூலம் ஜாதகர் தேவையானவற்றை அனுபவித்துக் கொள்வார். ஆனால் நேரடியாக பார்க்கும்போது லக்னாதிபதி என்பவர் நீச்சம். புரியுது உங்களுக்கு? நீச்சபங்க ராஜயோகம் என்பது ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் மறுத்து பலவித சோதனைகளுக்கு பிறகு அதை உங்களுக்கு கொடுத்து, அப்படி கொடுக்கும் போதும் கூட ஒரு குற்ற உணர்வோடையே அதை அனுபவிக்க செய்யும். இதுதான் நீச்சபங்க ராஜயோகம் செய்யும் விதிகள். அது ராஜயோகம் என்கின்ற வார்த்தைகள் வந்தாலும் கூட அந்த யோகத்தை அனுபவிக்கும் போது மனம் சொல்லன்னா துயரங்களையும் வேதனைகளையும் வேறு ஒரு ரூபத்தில் அதற்கான வருத்தத்தையும் தராமல் போய்விடாது. புரியுதுங்களா? ஜோதிடம்ங்கிறதே பலவிதமான சூட்சுமமான கணக்குகள் உள்ளடக்கியது தான். அதில் இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற சூட்சுமமும் ஒரு விதிகளே என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.